இந்த வருஷம் மேத்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லா எக்ஸாமும் டஃப்பு. நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் அளவுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் வராது. அதனால நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து வெயிட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. ஸோ நமக்கு அந்த சீட் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரேரான விஷயம். போன வருஷம் கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த வருஷம் வராது. அதனால நமக்கு கட் ஆஃப் வராது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம முன்கூட்டியே போய் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கான சீட்டை புக் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவெடுத்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸை நோக்கி, அதுவும் நல்ல பிராண்டடான காலேஜஸ், டாப் காலேஜஸ் அப்படின்னு தேடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே வந்து சீட்டை வந்து புக் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் காலேஜ் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது. அதுவும் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே நிறைய வந்து சீட்ஸ் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ், டிஎன்இ ரிலேட்டடான அப்டேட்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. எவ்வளோ பேர் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, தொடர்ந்து என்ன இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா எதுக்கு, யாருக்கெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறத நம்ம டீப்பாக பார்ப்போம். அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலேஜஸ்லையுமே அன்யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸில் 65% 65% பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இயோட கையில் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 35% பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் கையில் இருக்கும். ஓகேங்களா? எதுக்காக இந்த 35% வந்து காலேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய காலேஜ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கோசரம் சில ஃபீஸை வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய 65% சீட்டுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது. முன்னே இருந்துச்சு, இப்போ கிடையாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீஸ் நார்ம்ஸ் வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய ஃபீஸ் வந்து இப்போல்லாம் எந்த காலேஜ்லையுமே வாங்குறது கிடையாது. சரிங்களா? அதை விட அதிகமாக தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். கோட்டாவில் டொனேஷன் இருக்காது. அவ்வளோதான் விஷயமே தவிர அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய ஃபீஸை வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை விட அதிகமாக தான் ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு சில காலேஜஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் காலேஜஸ் வந்து ஃபீஸ் வந்து அவங்க வைக்கக்கூடியது தான் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து யாரெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எடுத்து பார்த்தேன். ஒரு கம்பாரிசன் பார்த்தேன். ஸோ எனக்கு 2 கட் ஆஃப் 3 கட் ஆஃப் வித்தியாசமெல்லாம் வரல. எனக்கு வந்து 10 கட் ஆஃப் வந்து வித்தியாசம் தெரியுது. அதனால கண்டிப்பாக எனக்கு இந்த காலேஜ் கிடைக்காது. என்னுடைய கேட்டகரிக்கு அங்கே இன்னும் கூடுதல் கட் ஆஃப் தேவை. அதனால வந்து நாங்கள் பிஏ மேனேஜ்மெண்ட் போகிறேன். அந்த காலேஜில் தான் எனக்கு படிக்கணும். அதுதான் எனக்கு நியர்பையில் இருக்குது. எனக்கு எனக்கு 12th படிக்கும் போதுலேருந்தே எனக்கு அந்த காலேஜ் தான் வந்து என்னுடைய எய்ம் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு மார்க் வந்து எனக்கு ஒரு 2 கட் ஆஃப் வந்து 3 கட் ஆஃப் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவ்வளோ வித்தியாசத்தில் தான் அந்த காலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜில் நீங்கள் விருப்பப்பட்ட பிரான்ச் இல்லை அப்படின்னாலும் செகண்டரியாக ஒரு பிரான்ச் நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு காலேஜஸை கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தனி ஒரு வீடியோவாக கொடுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நோக்கி போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை இந்த காலேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ் சிஎஸ், ஐடி, ஏஐடிஎஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா இசிஇ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸில் அதிக டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து நல்ல ஒரு நேம் உள்ள பிராண்டான ஒரு காலேஜில் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 3 lakhs அப்படிங்கிறது ஃபீஸாக இருக்குது. அதே போல் டொனேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 5 lakhலேருந்து 50 lakh 20 lakh வரைக்குமே வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? 20 எபோவ் 20 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் இன்னும் அதிகமாகும் பொழுது 25 எல்லாம் கூட கிராஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? டாப் காலேஜஸ்லாம் இவ்வளோ ஃபீஸஸ் வாங்குறாங்களே, இவ்வளோ டொனேஷன்ஸ் வாங்குறாங்களே, நமக்கு தெரிஞ்சு டொனேஷன் அப்படிங்கிறது நன்கொடை. சில காலேஜஸ் வந்து ஆரம்ப கட்டத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய காலேஜோடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பார்த்து ஒரு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக இருந்தது. இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொனேஷன் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக்கப்பட்ட விஷயம். ஓகேங்களா? அதாவது வந்து பேர் தான் வந்து டொனேஷன் நன்கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்மகிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக வாங்கக்கூடிய ஒரு பணமாக தான் இந்த டொனேஷன் வந்து இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த டொனேஷன் வந்து
ஒரு இல்லீகல் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? இது வந்து நீங்க இதுக்கு எகென்ஸ்டா வந்து நீங்க கேஸ் கூட போட முடியும். ஓகேங்களா? ஆனா வந்து இது வந்து ஒரு லீகலான விஷயம் கிடையாது. அந்த டொனேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு லீகல் ப்ராசஸ் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பேக்டோர் ப்ராசஸ் தான். சரிங்களா? நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து 5,00,000, 10,00,000, 15,00,000, 20,00,000 இப்படி டொனேஷன் கட்டி நீங்க அங்க படிக்கிறனால உங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபோக்கஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. சரிங்களா? நீங்க டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில நீங்க ஒருத்தரா தான் உட்கார்ந்து இருக்க போறீங்க. உங்களுக்கான தனிப்பட்ட முறையில எந்த ஒரு ஃபோக்கஸும் இருக்காது. ஓகேங்களா? நீங்க டொனேஷன் கட்டி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாருமே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயத்த கொடுக்க போறது கிடையாது. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய ஸ்கில் சார்ந்த விஷயம். சரிங்களா? ஒரு ஸ்கில் இருந்தால் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸே கிடைக்கும், ஜாபே கிடைக்கும். ஸ்கில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் 50,00,000 டொனேஷன் கட்டினாலுமே உங்களுக்கு வந்து அங்கே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் வந்து நிறையா பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருமைக்காக சில பேர் வந்து என் பையன் வந்து அந்த காலேஜில் படிக்கிறான், என் பொண்ணு வந்து இந்த காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெறும் பேருக்காக வந்து டொனேஷன் கட்டி படிக்க வைக்கிறவங்களாம் இருக்காங்க. தப்பு இல்லை. அவங்க பணம் வச்சிருக்கிறாங்க, அதனால செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க, தப்பு இல்லை. பட் நீங்க இதே விஷயத்த ஒரு கடன் வாங்கி செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது வேஸ்டான ஒரு விஷயம் தான். சரிங்களா? நீங்க பையனை நல்ல ஒரு காலேஜில் படிக்க வைக்கணும், என் பொண்ணை நல்ல ஒரு காலேஜில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டை உங்க கையில இல்லாத ஒரு அமௌண்ட்டை நீங்க கடன் வாங்கி அந்த விஷயத்த செய்யறீங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்காக நீங்க அந்த விஷயத்த செய்யறீங்க, அந்த கல்லூரியில படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல ஒரு செயல் கிடையாது. சரிங்களா? நீங்க அதே பணத்தை சேவ் பண்ணா நாளைக்கு ஏதாவது ஒரு பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா வந்து கொண்டு போய் நம்ம அப்படி தனிப்பட்ட முறையில ஒரு 10,00,000, 15,00,000 அப்படின்னு கட்டுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அதாவது கையில பணம் இல்லாமல் நீங்க கடன் வாங்கி செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. நீங்க வந்து 15,00,000, 20,00,000 எவ்வளோ கட்டி போனாலுமே நீங்க வந்து ஜஸ்ட் அங்க ஒரு ஸ்டூடெண்ட். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? 65% டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியா வந்தா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போல நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல தனியா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் 15,00,000 பணம் கட்டி படிச்ச ஸ்டூடெண்ட் அப்படின்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சர்டிஃபிகேட் வருதோ அதே போல தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். அதுல எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. அதே போல அவங்களுக்கு யார் கிளாஸ் எடுக்கிறாங்களோ, கவுன்சிலிங் வழியா வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யார் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அதே ஸ்டாஃப் தான் உங்களுக்கும் கிளாஸ் எடுக்க போறாங்க. நீங்க அவ்வளவு பணம் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து எந்த ஒரு ஸ்டாஃபும் அவங்க போட போறது கிடையாது. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் நீங்க புரிஞ்சு பணம் இருக்கிறவங்க கட்டுறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முட்டாள்தனமான வேலைகளை நீங்க பண்ண வேணாம். ஓகேங்களா? கடனை வாங்கி அப்படி கொண்டு போய் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? டாப் காலேஜஸ்ல எவ்வளவோ டொனேஷன் கட்டி படிச்சு பிளேஸ்மெண்ட் வாங்காத, பிளேஸ் ஆகாத, வீட்டில் வெட்டியா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நம்மளால நிறைய பேர்த்த காட்ட முடியும். அதே போல சின்ன சின்ன காலேஜஸ்ல ஆஃப் கேம்பஸ்ல பிளேஸ் ஆகி நல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மளால காட்ட முடியும். ஸோ இந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பணம் இருக்கிறவங்க தாராளமா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வர்றீங்க அப்படின்னா நீங்க வந்து பேரண்ட்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணி நான் படித்தா இந்த காலேஜில் தான் படிப்பேன், நான் படித்தா இந்த கோர்ஸ் தான் படிப்பேன், எனக்கு நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை கட்டி என்னை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸை தொந்தரவு பண்ண வேணாம். அதே போல் பேரண்ட்ஸ் ஆகி நீங்களும் வந்து பையனுக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுக்கணும், பொண்ணுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல ஒரு காலேஜில் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் அதிக சுமையை சுமக்க வேண்டாம். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து வேஸ்ட்டு தான். சரிங்களா? உங்களுக்கு ஸ்கில் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலுமே பிளேஸ் ஆக முடியும். ஜஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட் வந்து பெர் ஆனம் வந்து 15,00,000 சேலரி வாங்குறாரு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அவரால் வாங்க முடியுது அப்படின்னா நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்க, உங்களால் படித்து வாங்க முடியாது. 4 வருஷம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க படிப்பில். ஓகேங்களா? 6 மாதம் 1 வருஷம் கோர்ஸ் படிக்கக்கூடியவங்க 15,00,000 ரூபா பேக்கேஜ் வாங்குறாங்க அப்படிங்கும் பொழுது 4 வருஷமா ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடிய உங்களால் அது கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ வந்து நீங்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன படிக்கிறோம், ஏது படிக்கிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு, எதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை செலவு பண்ணுங்க. இந்த வீடியோ பணம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கிடையாது. பணம் இல்லாமல் நான் வந்து கடன் வாங்கியாவது படிக்க வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் யாரெல்லாம் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங்காக தாராளமாக வெயிட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோவை கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.